ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் தடவிட்டு குளிக்க தேவையில்லைங்க. குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் நின்னிங்கன்னா போதும். அப்படியே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் கருன்னு மாறிடும். அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ வயதானவர்களும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுட்டு நீங்கள் குளிக்கவே தேவையில்லை. சீப்பு போட்டு சீவிக்கலாம். இல்லை ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நல்லா அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆயுசுக்கு வெள்ளை முடி வந்து வரவே வராது. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் கலர். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த பொருளை வச்சு நம்ம இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கோமா அப்படின்னு தெரியலை. அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வாங்க, இது என்ன பொருள், என்னெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை செய்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து இரும்பு கடாய் ரெடி பண்ணிவிட்டு, இதில் வந்து இன்றைக்கி ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் சேர்த்தா நம்ம ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம். முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை ஆயுசுக்கு நம்ம முடியை வந்து கருன்னு வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து கொண்டது. அதனால் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கறிவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட காஞ்ச கறிவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கறிவேப்பிலையை வந்து நிறையா சாப்பாட்லேயும் எடுத்துக்கோங்க, ஜூஸாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்போ நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடியும் நீங்கள் டையாக ரெடி பண்ணுறப்ப உங்கள் முடியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரமாக உங்களுக்கு கருப்பாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாத்திரை எது சாப்பிட்டாலும் இது எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ஏன்னா நேச்சுரலாக நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாமல் தான் நம்ம இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம். கறிவேப்பிலை கொஞ்சம் லேட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறிவேப்பிலையை நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் நல்லா கருன்னு வறுத்து எடுக்கணும். சரிங்களா? இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கருஞ்சீரகம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். கருஞ்சீரகம் எள்ளு மாதிரி இருக்கும். சரிங்களா? கருஞ்சீரகம் வந்து எள்ளு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து நரைமுடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? தலையில் மெலனின் சத்து இல்லை அப்படின்னா மட்டும்தான் நரைமுடி ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கருஞ்சீரகத்தை நம்ம டையாக பயன்படுத்துகிறப்ப டோட்டல் முடியும் நல்லா கருப்பாகும். அதே மாதிரி நல்லா மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்து நமக்கு வராது. கறிவேப்பிலையோட இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக நம்மளை சீக்ரெட்டான ஒரு பொருள், நிறையா பேர்த்துக்கு இது மளிகை கடையில் கண்டிப்பாக கிடைக்காது. நாட்டு மருந்து கடைக்கு நீங்கள் போகணும். சரிங்களா? நிறைய இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். சாதாரண மளிகை கடைக்கு போனீங்கன்னா கிடைக்காது. அதனால் இது வந்து வெண்கடுகு அப்படின்னு சொல்லுவோம். இது திஷ்டிக்கு நிறையா விதத்துக்கு இது நல்ல விஷயத்துக்கு நம்ம சேர்ப்போம். இதை வந்து இப்போ நம்ம 1.5 டீஸ்பூன் எப்படி வந்து கருஞ்சீரகம் சேர்த்திங்களோ அதே 1.5 டீஸ்பூன் வந்து இந்த கடுகையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நரைமுடியை அப்படி வந்து சூப்பராக பண்ணும். இப்படி ஒரு தட்டோ இல்லை ஏதாவது மூடி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். தெறிக்கிறப்ப எல்லாம் செதந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு நல்லா கருகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே எடுக்கலாமல் இப்படி மூடி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு தட்டு கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். எப்படி வந்து வறுபட்டுருக்கு அப்படின்னு தெரியும். பாருங்கள், போட்ட கடுகு கறிவேப்பிலை சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வந்து வெண்கடுகும் சரி கருஞ்சீரகமும் சரி இந்த மாதிரி நல்லா கருன்னு வறுத்தெடுக்கணும். அதே மாதிரி கறிவேப்பிலையும் இது கூட நல்லா சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை வந்து நீங்கள் அதிகமாக கூட வறுத்து போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாம் ஒரு ஆவரேஜாக ஒரு 100 மில்லி தேங்காய்க்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி வந்து வறுத்தெடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வைக்கல அப்படின்னா பூரா தெரித்து வெளியே போயிடும். சரிங்களா? அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா குயிக்காக ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா சூப்பராக வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா? இப்போ வெடிக்கல பாருங்கள். அது வறுபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கறிவேப்பிலையும் நல்லா அதே மாதிரி வறுபடுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம், டோட்டலாகவே ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் இது வந்து வறுபடும். இந்த மாதிரி இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ஹீட் அதிகமாக சீக்கிரமாக ஏறிடும். அதனால் வந்து சீக்கிரம் வறுபட்டுரும்.
இது நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த கடுகு என்ன பலன் நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த கடுகில் அவ்வளோ ஒரு பலன், அவ்வளோ ஒரு பொடுகு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. புழு வெட்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு செம்ம ட்ரீட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடிக்கு ரொம்பவும் ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நீங்கள் அந்த கடுகு நிறைய யூஸ் பண்ணி மஸ்டர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கடுகு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு வந்துட்டு இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது அவ்வளோ ஒரு பவராக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போது ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதே இப்போ நல்லா பவுடராக பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. சூப்பராக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இதை சலிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம இதை வேறு மெத்தட் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பவுலில் இதை போட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு. இவ்வளோ பவுடரும் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவிலையோ கண்ணாடி இதுலேயோ வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் அளவாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். சரிங்களா, அங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். மீதியை இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் நம்ம தேவைப்படுதோ அர்ஜென்ட்டுக்கு அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆலவர டப்பா இருந்துச்சு, நான் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் சேர்க்குறோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம வறுபட்டுருச்சு. ஆனால் இந்த மாதிரி கலந்தாலும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் தனியாக அந்த பொருள் தனியாக தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் இதை வந்து நம்ம காய்ச்ச முடியாது. டேரெக்டாக காய்ச்சாமல் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு நம்ம இதே வந்து பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாக நீங்கள் டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட போய்க்கலாம். சரிங்களா, டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். இப்போது அதே நம்ம கடாயில் தண்ணி 1 டம்ளர் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். அதில் இதை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது நுர பொங்கி ஒயிட் கலரில் வரும். அது வரைக்கும் இதை நம்ம சூடு பண்ணணும். இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வைக்கணும். வச்சு இப்படி கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெயும் நம்ம போட்ட அந்த பொடியும் நல்லா வந்து கலந்து மிக்சிங் ஆகிக்கும். 2 சேர வந்து பார்க்கல நல்ல ஒரு லிக்விட் மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, பொடியை ஃப்ரீயாக இருக்கையில் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டு எப்போல்லாம் நீங்கள் டை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் ஒரு வடச்சட்டியில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இந்த பொடியும் தேங்காயும் கலந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வந்து சூடு பண்ணிக்கோங்க. சரிங்களா, இன்ஸ்டண்ட்டாக சூடு பண்ணி எங்கெங்கெல்லாம் நீங்கள் தேய்க்கணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சீக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். எல்லாமே உங்களோட டைமிங் பொறுத்து எப்படி வேணாலும் இது செட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இது நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வர வர உங்கள் முடியை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கருப்பாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் விட்டுறேன். அந்த ஒயிட் கலரில் மேலே வந்து கொதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த மாதிரி வந்து வரையில் நம்ம கீழே இறக்கிடணும். ஒரு ஒயிட்டாக வந்து ஒரு இது மாறிடும். அப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப வச்சிங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே நல்லா சூடாயிடும்.
தெரியுது உங்களுக்கு அந்த வெள்ளையாக நுர கட்டுது பாருங்கள். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் அப்படியே நுர கட்டி கொதிக்க ஸ்டேஜ் மாதிரி வர மாதிரி இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடி தனியாக கெட்டியாக தெரிஞ்சு இல்லையா, இப்போ ஆயில் வந்து பாருங்கள் ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா மிக்சிங் ஆகி கலந்துருச்சு இல்லையா, அதனால் இந்த மாதிரி லேஸ் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் போட்ட செகண்டில் நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா திக்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஸ்பூன்லேயே ஒட்டாது. இதுக்காக தான் நம்ம வந்து ஹீட் பண்ணுறது. நிறையா பேர் எதுக்காக ஹீட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா, அந்த பொடி வந்து எண்ணெயில் நல்லா கலந்து வரணும். நம்ம டைரெக்டாக காய்ச்ச வேண்டியதில்லை. ஏன்னா பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் தேங்காய் எண்ணெயை நம்ம சூடு பண்ணால் போதும். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்சிங் பண்ணி விட்டால் போதும். இப்போ கீழே இறக்கிடலாம், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கீழே இறக்கியாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து தேய்க்க முடியாது, ஏன்னா நம்ம பொடி வந்து சலிக்காமல் தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வடிகட்ட போகிறோம். ஒரு பிளேட்டாக ஒரு பாத்திரமாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டுறப்ப என்ன ஆகும்னா அந்த பொடியெல்லாம் வந்து பாருங்கள் அந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸான ஒரு ஆயில் கிடச்சிரும். ஏன்னா நம்ம 2 வேலை செய்யணும். அரைச்சதே வந்து சளிச்சிங்கன்னா பொடியை 2 தடவை ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் முடியில் வந்து வச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். செம்ம ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில். இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தடவிட்டு நீங்கள் பாட்டில் தலை சீவிட்டு போயிட்டே இருக்கலாம். வெள்ளை முடி நாளடைவில் ஆயுசுக்கும் வெள்ளை முடி வந்து வரவே வராது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து வடிகட்டிடுங்க. கட்டினீங்கன்னா தான் அந்த திப்பாக இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை. இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து வச்சது அப்படியே இருக்கிறேன். இது அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. நரைமுடி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த அரிப்புத்தன்மை அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்ளை பண்ண செகண்டில் எங்கள் கையெல்லாம் பாருங்கள் எப்படி பிடிக்கிறது, அப்படியே முடியல கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். முடியும் வந்து நல்லா கருன்னு பஃபியாக வளரும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் அங்கே பாருங்கள், இந்த மாதிரிலே இருக்குது அப்படின்னா சும்மா அப்படி விரலில் தொட்டுட்டு அது மாதிரி டச்சப் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இது நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல ஆற விட்டு நல்லா காய்ச்சதே நீங்கள் தலை வந்து அப்படி சீவிட்டு போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் லைட்டாக அந்த வெள்ளை முடியில் மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணி காமிச்சேன். சரிங்களா, கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.